இதை ஒரு சினிமா பாடல் என்று சொல்வதை விட ஒரு சுத்த கர்நாடக சங்கீதத்தில் சண்முக பிரியா ராகத்தில் அமைந்த ஒரு கீர்த்தனை இது. இந்த கீர்த்தனையை அவ்வளவு பக்காவா ஒரு சினிமா பாடலாக மாற்றி இருப்பார் இசைஞானி இளையராஜா. அது எந்த பாடல் தெரியுமா? டைரக்டர் சொன்ன சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு ட்ரீம் சீன், ஒரு கனவு காண்கின்றான். கனவுல வந்து டான்ஸ், அந்த குரூப் டான்ஸ்ல வந்து ஆண்கள் மட்டும்தான் ஆடுறாங்க அப்படிங்கறது மட்டும் தான் டைரக்டர் சொன்னாராம் இளையராஜாவிடம். சூப்பர், ரியலி சூப்பர். உனக்கு அது ரெண்டாவது படம் நினைக்கிறேன். நீ ஹீரோ ஃபர்ஸ்ட் படத்துல நடிக்கிறாரு, இது உனக்கு டைரக்ஷன்ல ரெண்டாவது படம் அப்படித்தானே? ரொம்ப நல்லா வரும், நல்லா வரும், கவலைப்படாத. நிச்சயமா ஒரு பக்காவான சாங் தரப்போறேன். உனக்கு கிளாசிக்கல் சாங்கே நான் தரப்போறோம் இந்த 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 சிச்சுவேஷனுக்கு என்று கூறினாராம் ராஜா. சற்று பயந்து விட்டாராம் டைரக்டர். டைரக்டர் வேற யாரும் இல்ல, பாண்டியராஜன். காரியோகிராஃபி யார், அதாவது டான்ஸ் மாஸ்டர் யார் அப்படின்னு கேட்கிறாராம் ராஜா. பரதநாட்டியம், டிஸ்கோ, டப்பாங்குத்து எல்லாம் கலந்து ஆடுறது மாதிரி இருக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாம், ஓகே என்று பாண்டியராஜனை கூறிவிட்டாராம் ராஜா. சம்பவம் நடக்கிறது எப்பன்னு கேட்டீங்கன்னா 1985. டியூன் ரெடி, நல்ல மெட்டு பக்காவா அமைச்சு வச்சிருக்கிறாரு ராஜா. ஆனா இருந்தாலும் அந்த லிரிக்ஸ் எந்தெந்த இடத்துல மாத்தணும், ஒரு கிளாசிக்கல் டைப்ல போகுது, சண்முக பிரிய ராகத்துல வேற இந்த டியூன் போட்டிருக்கிறேன். அதனால சில இடங்கள்ல வந்து வரிகள்லாம் மாத்துறது மாதிரி நான் வாலியை தான் வச்சு எழுத போறோம், அந்த பாட்டை நம்ம சரி பண்ணிக்கோம் அப்படின்ற ஒரு துணிச்சல் கொடுத்திருக்கிறாரு பாண்டியராஜனுக்கு. ஏன்னா பாண்டியராஜனுடைய முதல் படம் என்பதால் சற்று பயத்துடனே இருந்தார். இதே 85லயும் முன்னாடியே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டாரு பாண்டியராஜன். அதை கன்னிராசி பிரபுலாம் வச்சு ஒரு படம், நல்லா பக்காவா போன படம் அது. ஆனா ஹீரோவாக நடிக்கும் முதல் படம் இந்த படம் தான், ஆண் பாவம் தான் பாண்டியராஜனுக்கு. கம்போசிஷன் முடிஞ்ச, லிரிக்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ட்ராக்ல பாடுனதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராஜா தான். இது யாரை வச்சு பாட வைக்கலாம் அப்படின்ட்டு இளையராஜா முதலில் திங்க் பண்ண யாருன்னு கேட்டீங்கன்னா மலேசியா வாசவன் வச்சு தான் அந்த பாடலை பாட வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அது அவருக்குள்ளே மனசுக்குள்ளே நினைச்சிருந்தார், ஒரு உதவியாளர் மூலமாக செய்து கிடைத்த தகவல் அப்பொழுது. அப்புறம் என்ன நினைச்சாரோ எது நினைச்சாரோ தெரியல ராஜா, இந்த பாட்டை நான் தானே பாடினோம் அப்படின்ட்டு இந்த பாடியிருக்காரு. காரணம் பிர்காக்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமான பிர்காக்கள், தானே ஒரு தன்னிச்சையா போட்டது பிர்காக்கள். இது பாடகர்களிடம் எதிர்பார்க்க முடியாது. பாடகர்கள் தேர்ந்த பாடகர்களாக இருந்தாலும் கூட நான் அந்த வச்சிருக்கிற பிர்கா வந்து நானே செஞ்சா தான் நல்லா இருக்குங்கிறதுனால நானே இதை பாடினேன் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி பேட்டியில சொல்லியிருக்கிறாரு இந்த பாடலை பற்றி இளையராஜா. இளையராஜாவோட ஒரு சிறப்பம்சம் என்னவென்னா, அவருக்கு வந்து எப்போ ஒரு நல்ல மூடு இருக்குதோ, அவருக்கு மழை திறந்த வெள்ளம் போல சாதாரணமாகவே இருக்கு டியூன் வந்துடும். இருப்பினும் நல்ல டியூன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல மூடு இருந்ததுன்னா மிக அருமையான டியூன்லாம் அவருக்கு வெளிப்படும். அந்த மாதிரியான தருணம் இந்த டியூன் பண்ணும் பொழுது என்பது சினிமா வட்டாரத்தை எப்பொழுது செய்தி. சின்ன தம்பி படம்லாம் அதன் பிறகுலாம் வந்த படம் அது. அந்த படம் டியூன் பண்ணும் பொழுது கூட இதை தான் சொன்னார்கள். அவருடைய மூடு நல்ல மூடில் இருந்திருக்க வேண்டும், அதனால தான் இத்தனை அழகான பாடல்கள் என்று. நாம் இங்கே இந்த மேட்டருக்கு வருவோம். இந்த பாடல் மெட்டு கட்டும் பொழுது கிளாசிக்கலா சண்முகப்பிரியா ராகத்துல உள்ள ஒரு கீர்த்தனையை தான் நான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு அவரே தானே, அவர் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாரு. அந்த மியூசிக் அவங்களுடைய இசை கலைஞர்களுக்கு ஆர்டர் கொடுக்கும்போது இதை சொல்லியிருக்கிறார், நோட்ஸ் எல்லாம் எழுதி தரும் பொழுது. மெட்டு ரெடியானது, அதற்கு முன்பே டம்மி வேர்ட்ஸ் வச்சுப்பாங்க. எப்பயுமே ஒரு டம்மி வேர்ட்ஸை வச்சு அவர் தானா கட்டிக்கிட்டாரு. அதுல முக்கியமா ஒரு 20% 30% அந்த டம்மி வேர்ட்ஸே வாலியை வந்து அவர்கிட்டே சொல்லியிருக்கிறார். வாலிகிட்ட அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கொள்ளலாமா, ஏன்னா அப்படியே ஒரு பக்காவா சீட் ஆகுது அந்த இடத்துல அப்படின்ன உடனே அவர் வாலி ஒத்துக்கொண்டாராம். ஆனாலும் முக்கியமான இடங்கள் எல்லாம் எழுதியது யாருன்னு கேட்டீங்கன்னா அது வாலி தான். தட் சாங் வாஸ் ரிட்டன் பை வாலி. இருந்தாலும் ஒரு 20% வேர்ட்ஸ் வந்து இளையராஜா கான்ட்ரிபியூட் பண்ணது அதுல. ஒரு படத்துக்கு மியூசிக் நல்லா வரணும்னா கதையை யார்கிட்ட சொல்றோமோ சொல்லலையோ, நம்ம மியூசிக் டைரக்டர்கிட்ட வந்து கரெக்டா சொல்லிடணும், இதுதான் அவுட்லைன் இப்படி போகுது அப்படின்னு. ஒரு முக்கியமான அழுத்தமான சில காட்சிகளை எல்லாம் வந்து அவர்கிட்ட சொல்லிடணும். அதுபோல இளையராஜாட்ட அந்த மாதிரி அழுத்தமான காட்சிகளை எல்லாம் சொன்னால்தான் அந்த பாடல்கள் மிக பிரம்மாதமாக அமையும். அதுபோல இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாண்டியராஜன், என்ன சொல்லியிருக்காரு ராஜாட்டன்னு கேட்டீங்கன்னா, அதாவதுங்க பாடல்களே இல்லாம ஹீரோ வந்து நிறைய ஃப்ரேம்ல வர்றாரு, ஆனா அந்த இடத்துல பாடல் வைக்கிறது மாதிரி எனக்கு வருது. அவர் கனவு காண்கின்றார், கனவுல வந்து சக்சஸ், அது லவ் வந்து சக்சஸ் ஆனதா ஃபெயிலியர் ஆனதா அப்படிங்கிற மேட்டர் அல்ல.
ஒரு லவ்வ பத்தி வாழ்த்தி அதே சமயத்துல நெகட்டிவா இருக்கிறது மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் இந்த சிச்சுவேஷன் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு தக்கவாறு வரிகளை எழுதியிருக்கின்றார் வாலி. பையன் சொல்றத பார்த்தா கொஞ்சம் ஃபன்னியா இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப சீரியஸா கொண்டு போகலாம் அவன். அதனால ராஜா வெளுத்து கட்டலாம், இதுல நம்ம சில விஷயங்களை எல்லாம் வந்து ஒரு ஜனரஞ்சகமா கூட செஞ்சிடலாம் என்று இருவரும் கூட்டணி சேர்ந்து, அதாவது ராஜாவும் வாலியும் அவரை ஒரு மேம்படுத்தும் பொருட்டு ஒரு ப்ரமோட் பண்றாங்க பாண்டியராஜனை. அவர் நடிகராக முதல் படம் இது. ஏற்கனவே அவர் கன்னிராசிங்கிற படத்துல மியூசிக் போட்டிருக்கிறாரு இளையராஜா. அதனால இருவருக்கும் ஒரு நெருங்கிய நட்பும் கூட. நம்ம பாக்கியராஜ் காலத்திலிருந்தே இளையராஜாவிற்கும் பாண்டியராஜனுக்கும் மிக நெருங்கிய நட்பு. ராஜாவை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இவருடைய அந்த அந்த ஹியூமர் சென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால சற்றேறக்குறைய இதுக்கு வந்து அந்த அளவுக்கு கூட ஒரு சார்ஜ் பிக் பிரைஸ் அப்படிங்கிறாங்க. ராஜா மிகப்பெரிய ஒரு ரூபாயை வாங்கலையா, நான் டைரக்டருக்காக தயாரிப்பாளர் யாரா இருந்தாலும் சரி, இது உனக்காக இது வந்து ஒரு லெஸ் அமௌண்ட்ல தான் செய்ய போறேன் அப்படிங்கிறதெல்லாம் ரகசியமான தகவல்கள். எல்லா பாட்டையும் நீங்க நல்லா தான் போட போறீங்க, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இதுல வந்து டான்ஸ் வேற ஆடுறேன், இதுல எப்படி நான் செய்ய போறேன்னு தெரியல. அதனால இந்த என்னுடைய டான்ஸ் வந்து ஃபவுல் ஆகும், இந்த பாட்டு தான் தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கலாம் சொல்லியிருக்கிறாரு பாண்டியராஜன் இளையராஜாவிடம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு பேசிக்கிட்டதுனால தான் கம்யூனிகேஷன் நல்லா இருந்தது. அதனால தான் இந்த பாடல் மிக பிரமாதமாக அமைந்தது என்கின்றார் இந்த பாடலுக்கெல்லாம் வயலின் வாசித்த ஒரு மிகப்பெரிய ஒரு இசைக்கலைஞர். பொதுவாக ராஜா என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, பாடல்ல உள்ள அனைத்து இடங்களிலும் ஒரு ஒரு துளி இடம் கூட அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டார். தான் தான் சுரங்கள் எழுதுவார். இருந்தாலும் ஒரே ஒரு நபருக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார் அவரு. அந்த இன்டர்லியூட், அது மாதிரி இன்ட்ரோலியூட், அந்த இன்டர்லியூட்லயே 2, 3 அந்த வித்தியாசப்படுத்தி செய்யறதுல வந்து கில்லாடி யாருன்னு கேட்டீங்கன்னா கங்கை அமரன். அதனால இவரு ஸ்வரங்களுடைய பேசிஸ் சொல்லிடுவாரு, இப்படிலாம் இருக்கணும்ப்பா, அப்படிலாம் இருக்கணும்ப்பான்ட்டு. ஆனா அது கொஞ்சம் நீ என்ஹான்ஸ் பண்ணலாம். நீ என்ஹான்ஸ் பண்ணிட்டு நீ என்கிட்ட காமிச்சிட்டு தான் அதை வந்து நீ பதிவு பண்றது மாதிரி இருக்கணும். கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணும்பொழுது, நோட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணும்பொழுது நான் அக்செப்ட் பண்ண பிறகு அதை எழுதிக்கலாம்ங்கிற ஒரு ஒப்பந்தம். யாருக்கு? அண்ணனுக்கும் தம்பிக்கும். இதுல வந்து பெரும்பாலான இன்டர்வியூல வந்து கம்ப்ளீட் இமேஜினேஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா கங்கை அமரன் என்று கூறுகிறார்கள். ஏன்னா அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இந்த ஸ்டைல்லாம் பார்த்தா கூட அது கங்கை அமரனுடைய ஸ்டைல் இருக்கும். அதில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்படுத்தின விதங்களை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும். ஒரு ப்ளோயிங்கில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேனுவல் ப்ளோ ஃப்ளூட் இருக்கும். அது போல அது மாதிரி அதில் ஒரு ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளூட் இருக்கும். அத்துடன் சேர்ந்து ஒரு கிளார்னெட்னு வந்து ஒரு மெதுவாக வாசிச்சிருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன் பார்த்தீங்களா அந்த இன்டர்வியூட்டு. இப்போ இன்டர்வியூலாம் பெரும்பாலும் இளையராஜாவுடைய பாடல்களில் கை கொடுக்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த காலகட்டத்தில், அதாவது 1890 அந்த 20 இயர்ஸில் பெரும்பாலும் கங்கை அமரன். அதில் குறிப்பாக இந்த பாடலுக்கு கங்கை அமரனுடைய பார்ட் வந்து நிறைய என்பது சினிமா வட்டாரத்தினுடைய செய்தி. இவங்க வந்து பாவலர் குழு அப்படின்னு வச்சு இசை நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கும் பொழுது கூட சில ஓன் சாங்ஸ் இவங்க கிரியேட் பண்ண பாடல்கள்லாம் கிட்டார் பீஸ்லாம் யார் வாசிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கங்கை அமரன் தான். அவனுக்கு கங்கை அமரன் ஒரு பக்கா கிட்டாரிஸ்ட். இப்போ இந்த இந்த இடத்துல வாசிச்ச கிட்டார் கூட அவருடைய முழுசா அவர் கங்கை அமரனுடைய கற்பனை தான். அது அவர் சொந்தமா வாசிச்சது. அது என்னமோ தெரியல, இந்த பாடலை கேட்கும் பொழுது என்னுடைய சொந்த பாடலே எனக்கு நினைவு வரும். அதனால தானே எல்லா மேடை கச்சேரிகளிலும் இசை நிகழ்ச்சி நடத்தும். அண்ணனுடைய இசையில் அமைந்த ஒரு பாடல், அண்ணன் இசையமைத்த பாடல், வாலி எழுதிய பாடலாக இருந்தாலும் கூட நிறைய மேடை நிகழ்ச்சிகளில் இந்த பாடலை நான் பாடியிருக்கின்றேன். காரணம், எனக்கு பிடிக்கும், இந்த பாடலினுடைய பங்கு என்னுடைய உண்டு. அதனாலோ என்னவோ இந்த பாடல் மீது எனக்கு ஒரு காதல் என்றெல்லாம் கங்கை அமரன் பல இசை நிகழ்ச்சிகளில் கூறியிருக்கின்றார் இந்த பாடலை பாடுவதற்கு முன்னால். அண்ணா வந்து இன்டர்வியூட் பண்ண சொல்லி முழு அதிகாரம் என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா நான் வரிகளில் வந்து நான் ரொம்ப கவனம் செலுத்த மாட்டேன். வேற யாராவது எழுதியிருந்த வரிகளில் ஒருவேளை நான் எழுதியிருந்தேன்னா அந்த பாடலில் வந்து அந்த வரிகளை அப்பொழுது நான் சரி செய்வேன். அதை சரி செய்யும் பொழுது கூட அண்ணன்ட்ட கேட்டுக்கணும், அது இந்த இடம் நான் மாற்றிக்கலாமா அப்படின்ட்டு. இது வாலி எழுதிய பாடல். இதில் வந்து நான் லிரிக்ஸில் எந்த கையும் வைக்கல. அந்த இன்டர்வியூவில் மட்டும்தான் நான் என்னுடைய மாற்றங்கள் எல்லாம் இருந்தது என்று கங்கை அமரன் கூறியிருந்தார். இந்த பாடல் சிறப்பாக அமைந்ததற்கு மிக முக்கியமான காரணங்கள் காரணம் என்னவென்றால் ஒரு டீம் ஒர்க். முதல்ல அண்ணா, அடுத்தது வாலி, அடுத்து நான் கூட இருந்தேன். அந்த டியூன் கட்டும் பொழுது கூட நான் இருந்தேன்.
அதனால இந்த பாடலை அந்த முதல் இதுல டியூன் பண்ணி நாங்க ரிஹர்சல் பார்க்கும் பொழுதே இந்த பாடல் 100% ஹிட் ஆயிடுங்கிறது எனக்கு தெரிஞ்சது என்றெல்லாம் கங்கை மரன் பேட்டியில் கூறியிருக்கின்றார் இந்த பாடலை பற்றி. ஒரு பாடலாசிரியரோ அல்லது பாடகரோ பாடல் முடிந்த பிறகு இந்த பாடல் நல்லா இருக்குதா, நல்லா வந்திருக்குதா அப்படின்னு ஒரு சஜஷன் இளையராஜிட்ட கேட்டா ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டார். ஒரு கம்முன்னு இருப்பார். அவர் கம்முன்னு இருந்துட்டாருனாலே அந்த பாடல் ஓகே சக்சஸ் ஆயிட்டு அப்படின்னு அர்த்தம். ஏதோ அப்ஜெக்ஷன் தப்பு இருந்ததுன்னா அப்பொழுதுதான் அவர் பேசுவார். அது அதனால அதிகம் பேச மாட்டார். உதவியாளர்கள் மூலமாகவும் அவரிடம் இசைக்கருவிகள் வாசித்த கலைஞர் மூலமாகவும் நிறைய செய்திகள் சினிமா வட்டாரத்திற்கு வரும். அம்மாதிரி கசிந்த செய்திகளில் ஒன்று என்னவென்றால், காதல படம் எடுத்தா ஓடுங்க, மனம் விட்டு கூறியிருக்கின்ற இளையராஜா. இந்த பாடல் வந்து கர்நாடிக் டைப்ல இருக்குது. இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுன்னு தெரியலையே மக்கள்கிட்ட. ஏன்னா ஒரு முழுக்க முழுக்க இல்லாவிட்டாலும் கூட ஒரு கர்நாடக சங்கீதம் அது சண்முகப்பிரியா ராகத்தில் அங்கிட்டும் இங்கிட்டும் எந்த இடத்திலும் செல்லாமல் அதே விதத்தில் பயணித்த ஒரு சங்கீத கீர்த்தனை கேட்பது போல் இருக்கின்றதே. பாடல் வெற்றி பெறுமா என்கின்ற ஒரு பயம் இருந்ததாம். வரிகள் தான் காப்பாற்றின. டியூன் நன்றாக இருந்தாலும் இந்த வரிகள் தான் இந்த பாடல் ஒரு செமி கிளாசிக்கலாக்கி அதை ஒரு தெம்மாங்கு ஸ்டைலுக்கு மாற்றியது வரிகள் தான் என்று கூறினாராம் இளையராஜா. ஏதோ எங்கேயோ உட்காந்து ஒரு டியூன் கட்டி அந்த பாடல் வரிகள் எழுதி 2 பேரும் சேர்ந்து அதன் பிறகு பாடல்களை வச்சு ஏதோ ஒரு பாட்டு டெலிவரி ஆகிடுது, நம்ம கேட்டுட்டு போயிடுறோம். ஆனால் அந்த பாடல் உதயமாகும் பொழுது, குறிப்பாக கம்போசிஷன் நடக்கும் பொழுது ரிதம் செக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் கவனம் செலுத்த வரோம் இளையராஜா. இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா மிருதங்கம், டொலக், தபலா கொஞ்சம் இடங்களில் மட்டும்தான் கொஞ்சம் காண்பிக்கப்படும். மற்ற இடங்கள்ல ஃபுல்லா மிருதங்கத்தினுடைய மீட் சவுண்டு தான் ஜாஸ்தி இருக்கும். மோர்சிங் வேறு. அது அல்லாத இதுல வந்து டோலக், மிருதங்கம் மற்றும் ட்ரம்ஸ் சில இடங்களில் இந்த டிஸ்கோ காண்பிக்க வேண்டும் என்கின்ற இடங்களில் மட்டும்தான் ட்ரம்ஸை காண்பித்திருப்பார். மற்றபடி ரிதம் செக்ஷன்ல வந்து ரொம்ப கவனம் செலுத்தி இருக்கிறார் இளையராஜா இதுல என்று ஒரு தேர்ந்த இசைக்கலைஞர்கள் கூறிய கருத்து இது. 85 வந்த திரைப்படம் முன்னாடி சொன்னேன் அது உங்கள்கிட்ட. ஒரு நாங்கள் இந்த பாடல்கள் மற்ற பாடல்களை பற்றி இப்பொழுது அல்ல, நமக்கு இந்த பாடலை பற்றி தான் எனக்கு செய்தி. சக்தி வீடு போட்டது. குறிப்பாக இந்த பாடல் திரையில் வரும் பொழுது சாந்தி தியேட்டரில் இந்த படத்தை நான் சாந்தி தியேட்டரில் பார்த்தேன். படம் ரிலீஸ் ஆனது தான் பார்த்தேன். இந்த பாடலில் உள்ள ஒரு ஒரு வித்தியாசத்தை மக்கள் உணர்ந்து தானாக எழுப்பி ஆட ஆரம்பித்து விட்டார்கள். காரணம் என்னவென்றால் குரூப் டான்ஸ். இதில் லேடிஸ் யாருமே இல்லை. டான்ஸ் என்றாலே கொஞ்சம் ஒரு கிளாமர் வேண்டும். அந்த கிளாமர் இருக்கும் பொழுது அது கிளாமர் காண்பிக்கிறார்களோ இல்லையோ ஒரு ஒரு லேடிஸ் நடனம் இருக்கணும். கனவு சீன் வேற, ஹீரோ வேற கனவு காண்கின்றார். ஒரு ஹீரோயினுடன் ஆடுவது போல் கூட ஒரு கனவு சீன் இல்லை. இதில் ஒரு சோலோவா ஆடனா நல்லா இருக்காது, ஒரு குரூப்பா ஆடணும். அந்த குரூப்ல வந்து ஜென்ஸுங்களை மட்டும் வச்சு ஒரு குரூப் டான்ஸ் முதலில் படமாக்கப்பட்டது 100% இந்த ஃபிலிம் தான். இதை அப்பொழுதே குமுதம், ஆனந்த விகடன் போன்ற பத்திரிகைகள் விமர்சனங்களில் குறிப்பிட்டிருந்தன. ஒரு குரூப் டான்ஸ், அதில் பெண்கள் வாடையே இல்லாமல் ஆண்களை மட்டும் வைத்து நடனமாட வைத்திருக்கின்றார் இயக்குனரை நாம் மிகவும் பாராட்ட வேண்டும் என்றெல்லாம் குமுதம் எஸ்ஏபி அண்ணாமலை எப்பொழுது ஆசிரியராக இருந்தார், அவர் பாராட்டினார் இதை. பாடல் பதிவு முடிந்தவுடன் இளையராஜா அந்த ப்ராசஸ் முடிஞ்சவுடன் அவர் நடை கட்டிட்டு வராரு. அதன் பிறகு ஒரு திரையில் வரும்பொழுது பாடல் அவுட்புட் எப்படி இருக்கு, என்ன இருக்கு, அதை ஏதோ மாற்றலாமா அப்படின்னு பார்த்துட்டு அது ஒரு புறம். அதன் பிறகு அது படத்தில் ஏறிடுச்சுன்னா அந்த படத்தில் வந்து அந்த பாட்டு நல்லா போணுச்சா போகலையா, அது ரசிகர்கள் வந்து எப்படி அந்த பாட்டை வரவேற்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் கவனம் செலுத்த மாட்டார் இசைஞானி. அவர் போக்குக்கு அவர் போயிடுவார். அந்த பாட்டு நல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோ அல்லது அது எப்படி இருந்தாலும் அதுதான் தலையெழுத்து அப்படிங்கிற ரீதியில் இருக்கிறாரா என்னன்னு தெரியாது. அதை திரும்பி பார்க்க மாட்டார். அது உண்மை. அது அவர் பேட்டியில் கூட அப்படி சொல்லுவார். இது ஒரு திமிரில் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையே அவருடைய கேரக்டர் அப்படித்தான். ஒரு பாடல்
முடிஞ்சிருச்சுன்னா அது அவ்வளோதான். அது ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அவரு போட்ட பாடலையே இந்த இடத்துல அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஞாபகம் வைத்துக் கொள்வேன். நான் அந்த ஊரிடம் பிழை செய்தால் அதை கண்டுபிடித்து விடுங்கிற மேட்டர் கூட இளையராஜா சில இடங்களில் சில நேரங்களில் கிடையாது. இந்த பாடலை மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் அவரு. திரையில் அந்த பாட்டு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தாராம் அது. அந்த பாடல் சக்சஸ் ஆன பிறகு அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். அவர் வெளிப்படுத்த மாட்டார். ஆஹா நன்றாக வந்ததா இல்லையா? அது அந்த கவலை படத்துக்கு காசு போட்ட தயாரிப்பாளரும் அவர் டைரக்டரும் தான் பார்க்கணும். ஆனால் அவங்க காசு நமக்கு கொடுத்ததுக்கு அவங்க நம்ம சிறப்பாக நமக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபீட்பேக் அவங்க நம்மளுடைய ஒர்க்கை அவங்களுக்கு சிறப்பாக செஞ்சுருக்கணும். அதோடு என்னுடைய வேலை முடிந்தது எல்லாம் இளையராஜா சொல்லுவார். ஆனால் இந்த செய்தி சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் இந்த பாடலை ஃபாலோ பண்ணியிருக்கின்றார் இளையராஜா. இந்த பாடலில் இன்னொரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா கோரியோகிராஃபர். பொதுவா பாக்யராஜ் படத்திலையும் சரி, பாண்டியராஜன், பார்த்திபன் படங்கள்லாம் வந்து கோரியோகிராஃபருக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் தர மாட்டார்கள். பெரிய நடனங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. பாக்யராஜ் நடனம் நம்ம அனைவருக்கும் தெரியுமே. பாக்யராஜே அப்படி ஆடும் பொழுது பாண்டியராஜன் எப்படி நடனம் ஆடுவார் என்பது அனைவருக்கும் தெரியும். அதனால அது கோரியோகிராஃபர்னு தனியாக ஒன்றும் ஒரு கிரெடிட் ஸ்கோரில் கூட அப்படி ஒரு நேம் இல்லை. அநேகமாக ஏதோ ஒரு ஹையரிங் ஏதோ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நடன கலைஞர்கள் மிக அற்புதமான நடன கலைஞர்கள். பாண்டியராஜனுடன் ஆடும் அந்த நடன கலைஞர்கள் அவர்களுக்கு ஈடு கொடுத்து ஹீரோவால் ஆட முடியாது என்பதற்காக ஒரு க்ளோஸ்அப் ஷாட் மட்டும் வச்சு அதை கம்பைன் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி அவங்க ஆடுற அந்த நடன அசைவுகள் வந்து பாண்டியராஜன் ஆட மாட்டார். பாண்டியராஜனுக்கு தனி ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. கொரியோகிராஃபரும் அந்த கொரியோகிராஃபர் பண்ணாரா தனியா இல்லையான்னு தெரியாது அது. ஆனால் நடன அமைப்பு ரொம்ப முக்கியமானது. பரதநாட்டியத்தினுடைய டான்ஸை ரொம்ப ஒரு ஜனரஞ்சகமாக இதில் புகுத்தியிருப்பாங்க. அது மாதிரி அதில் டிஸ்கோ சம்மந்தமானதையும் புகுத்தியிருப்பாங்க. அது மட்டுமல்ல, மற்றபடி அந்த நம்ம நாட்டுப்புற சம்மந்தமான சில நடன அசைவுகள் அதில் இருக்கும். 3மே சேர்ந்து இருக்கும் இந்த நடனத்தில். அதில் பெரும் பங்கு எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிளாசிக்கல் இருக்கும். கிளாசிக்கல் டான்ஸ். அதனால கிளாசிக்கல் டான்ஸ் தெரிந்த டான்சர்ஸ், அதாவது நடன கலைஞர்களை வச்சு தான் இந்த டான்ஸ் எடுத்திருக்கிறாங்கிறது முக்கியமான செய்தி. அப்படியெல்லாம் ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான நடன அசைவுகள் இருக்கும் இந்த பாடல்ல. நல்லா கூர்ந்து கவனித்தால் தெரியும். இது ஒரு புறம். மற்ற பாடல்களை நாம் பேசுவதற்கு இங்கே இடமில்லை. ஆனால் இந்த படத்தினுடைய கதையை பற்றி நம்ம பேசலாம். இந்த திரைப்படத்தை வந்து ஆரம்பிக்கும் பொழுது ஒரு காமெடி ஃபில்மா ஒரு பிக்சரா எடுத்துடலான்னு தான் நினைச்சு அது ஆரம்பிச்சது. ஆனா திரைக்கதை, வசனம் மற்றபடி இந்த அமைந்து போன பிறகு ஒரு கதை சத்துமிக்க கதை உள்ள மிக சிறந்த முறையில் திரைக்கதை எழுதிய ஒரு படமாக அமைந்தது இந்த படம். பாக்ஸ் ஆஃபீஸ் மிக சிறப்பாக ஓடியது. இந்த திரைப்படத்துல ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 பேரும் சொல்லுவாங்க. அதாவது ஹீரோ உங்களுக்கு பாண்டியராஜன், பாண்டியன், அதெல்லாமே சீதா மற்றும் ரேவதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வி.கே. ராமசாமியும் ஜனகராஜும் தான் அதுல நிறைய ஃப்ரேம்ல வருவாங்க இந்த படத்துல. இந்த கதை இந்த திரைப்படத்தை சக்சஸ் ஆக்கிய வெற்றி பெற வைத்ததன் பெருமை யாருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் தான் சேரும். வி.கே. ராமசாமிக்கும் ஜனகராஜுக்கும் என்று ஒரு பத்திரிகை விமர்சனம் எழுதியது. ஆனால் அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே. அது அத்தனை பிரமாதமாக நடித்திருப்பார்கள். கதை அம்சமும் அத்தனை அழகாக பொருந்திருக்கும். அப்படியெல்லாம் இந்த திரைப்படம் இருந்தது. மிக அற்புதமான படம். 85னா அதில் ஒரு 15, இப்போ ஒரு 26, கிட்டத்தட்ட 41 வருடங்களுக்கு முன்பு வெளியான திரைப்படத்தை பற்றி, அதில் இடம்பெற்ற ஒரு பாடலை பற்றி நம்ம இங்கே ரிவ்யூ கொடுத்துருக்கோம். மற்றபடி ஒன்றுமில்லை. மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு பாடலை பற்றி அல்லது திரைப்படத்தை பற்றி, ஒரு நடிகரை பற்றி அல்லது இசையமைப்பாளரை பற்றி நாம் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம்.